பீன்ஸு வறுவல் செய்கிறோம். பீன்ஸை கழுவி 2 முனையும் கட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ண ஒவ்வொரு பீஸையும் நீல வாக்கில் கீணி இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு முன்னாடி மிளகாவை வறுத்துக்கணும். ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்கக்கூடாது ஒவ்வொரு வறுக்கிறதுக்கும். அப்புறம் பச்சரிசி வந்து கையால் நல்லா ஒரு கைப்பிடி அளவு அதையும் போட்டு அதையும் நல்லா வறுத்து தனி பிளேட்டில் வச்சுக்கணும். அப்புறம் பொட்டுக்கடலை நல்லா கையால் 2 பிடி போட்டு அதையும் நல்லா வறுத்து அதையும் அந்த அரிசியோடு வச்சுக்கணும். அப்புறம் மிளகு சீரகம் சோம்பு அதையும் வறுத்து வச்சுக்கணும். அரிசி பொட்டுக்கடலை மிளகு சீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாகவும் இல்லாமல் குறவரப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி திட்டமாக பொடிச்சு இந்த கீனி வச்சுருக்கோம்ல பீன்ஸை அதோட போட்டு தூவிட்டு அதுக்கடுத்து மிளகா வறுத்து வச்சுருக்கோம்ல இல்லை இதையும் இப்போ பொடிச்சு இப்போ இதையும் அதில் சேர்த்து விட்டு தேவையான அளவு உப்பை போட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி பட்டும் படாமல் மாதிரி இந்த மாதிரி நல்லா பெசரி வச்சுக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே தனித்தனியாக உதிர்த்து போட்டோம்னா பீன்ஸ் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸு நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் வறுவல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.